Hello friends, this is Indra Sidambi. எப்படி இருக்கிறீங்க? The psychiatrist from the United States of America. Friends, I hope you're all doing well. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் அந்த பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகேங்க, இப்போ இன்னைக்கு டாபிக் என்னன்னா anxiety. Anxietyனா என்னங்க? வருத்தப்படுறது. Anxiety means what? It is, it's part of normal life. Everybody feels anxious. எல்லாருமே இது பார்ட் ஆஃப் லிவிங் தாங்க. எல்லாருக்கும் anxiety உண்டு. ஆனால் அந்த anxietyயே கண்டினியூஸாக அதுலேயே இருந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அது எப்போ நம்மளை பாதிக்குதோ அப்போ anxiety disorderன்னு சொல்கிறோம். Only when this excessive worry becomes so bad that it interrupts your day-to-day lifestyle, that's when you call this an anxiety disorder. சரியா? அதை சொன்னோன்னா the anxiety it comes in many different types. ஒன்று generalized anxiety disorderன்னு சொல்லுவோம். இந்த generalized anxiety disorderங்கிறது என்ன பண்ணுன்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், இது ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபீலிங் ஆஃப் anxiety. ஒரு ரைம் ஆர் ரீசனே இருக்காதுங்க. எதனால நம்ம ஆங்ஸைட்டி ஆகுதுன்றதுக்கு ஒரு ரைம் ரீசனே இல்லாத மாதிரி சடனாக அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. ஜென்ரலைஸ் ஆங்ஸைட்டி டிசார்டருக்கு இப்போ ஒருத்தங்களோட குழந்தை கார் எடுத்துட்டு வெளியில போயிருக்காங்கன்னு வைங்களேன். வீட்டுக்கு 6 மணிக்கு தினம் வந்துட போறப்ப அந்த குழந்தை அன்னைக்கு 6 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா ஒரு 6:15 ஆச்சுன்னு வைங்களேன். ஐயோ எங்கன்னா ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டு இருப்பாங்களோ, ஏதோ தவறா நடந்திருக்குமோ, இல்ல வண்டி உடஞ்சி போயிருக்குமோ, இல்ல போலீஸ்காரன் பிடிச்சிட்டு இருப்பானோ, அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களே வர ஆரம்பிக்கும். பயம் வரும். ஃபியர் ஆஃப் சம்திங் பேட் ஹஸ் ஹேப்பன் டு மை சைல்ட் ஹூ வென்ட் டிரைவிங், has not come back at the regular time. Like regularly they used to come back around 6 o'clock. இப்போ வரல. அந்த ஒரு ஃபியர் இருக்கும். அது ஜென்ரலைஸ் ஆங்ஸைட்டி டிசார்டர். அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பவுண்ட் அடிக்கும். நிறைய அந்த ஹார்ட் படப்பட படப்படப்படான்னு அடிச்சுக்கும். ஸோ பால்பிட்டேஷன் ஆஃப் த ஹார்ட், ஃபீலிங் ஆங்ஷியஸ் இட் செல்ஃப், ஃபீலிங் ஆன் த எட்ஜ். அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் they'll be on the edge. அந்த ஒரு மாதிரி அது ஒரு ரெஸ்ட்லெஸ் ஃபீலிங் ஒன்று வரும். அப்புறம் ஒரு ஃபெட்டிக், அவங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. எவ்வளோதான் மனசுக்கு சொன்னா கூட, இல்லை எதுவும் தப்பா இருக்காது, நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னா கூட அவங்கள அந்த ஒரு வரி ஸ்டேட்லேருந்து வெளில கொண்டு வர முடியாது. யூ கேனாட் டாக் தெம் அவுட் ஆஃப் தட் சிச்சுவேஷன். அதுதான் ஜென்ரலைஸ் ஆங்ஸைட்டி டிசார்டர். அப்புறம் செகண்ட் டைப் இஸ் கால்ட் த பேனிக் டிசார்டர். பேனிக் டிசார்டர் it'll be like the same kind of worries, but then it comes as a panic attack. அதாவது இருந்துட்டே இருப்பாங்க. ஆல் ஆஃப் அ சடன் காரை ஓட்டிகிட்டே இருக்கும்போது இன்னொரு கார் வேகமாக அவங்களுக்கு முன்னாடி கட் பண்ணியிருக்கும். அதை கட் பண்ணும்போது படபட படபட நெஞ்சு அடிச்சுக்கும். ஏதோ கெடுதல் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த த்ரோட்டில் ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கும். வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கும். கை காலெல்லாம் வேர்த்து கொட்டும். வாயஸ்டின் ஒரு பின்ஸ் அண்ட் நீடில்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது ஆக்சிஜன் பத்தாது அவங்களுக்கு. ஏன்னா பேனிக் அட்டாக் வரும்போது நெஞ்சிலேருந்து அப்படின்னு ஹைப்பர் வென்டிலேட் பண்ணுவாங்க. அதே நீங்கள் ஸ்டமக்லேருந்து ப்ரீத் பண்ணிங்கன்னா அந்த ஹைப்பர் வென்டிலேஷன் இல்லாமல் போயிடும். அதுதான் உங்களுக்கு பேனிக் அட்டாக். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? இது ஒரு பேனிக் அட்டாக் ஹேப்பன்ஸ் இன் அ வெரி ஸ்மால் இன்டர்வல். It can happen many different times in the day. 5 panic attacks, 6 panic attacks, கொஞ்சம் 1 hourக்குள்ள it will get over. சரிங்களா? திருப்பி எல்லாம் நல்லா ஆன மாதிரி இருக்கும். திருப்பியும் வித் நோ ரைம் ஆர் ரீசன், வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் அவுட் சைட், நீங்கள் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் சடனாக வந்துடும். அது ஏதோ நடந்துச்சு அதனால வந்ததுன்னு இல்லை. இந்த ஒரு மாதிரி ஒரு ஆங்ஸைட்டியில் இருந்துகிட்டே இருப்பீங்க, சடனாக பேனிக் அட்டாக் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஜென்ரலைஸ் ஆங்ஸைட்டியில் இந்த பேனிக் அட்டாக் இருக்காது. ஆனால் ஜென்ரலைஸ் ஆங்ஸைட்டி இருக்கவங்களுக்கு சாதாரணமாக எல்லா விதமான மசில் ஏக்ஸ், மூட்டு வலி, அந்த மாதிரி எல்லா விதமான ஜாயிண்ட் பெயின், மசில் ஏக்ஸ், பாடி ஏக்ஸ், அன்எக்ஸ்பிளைனபிள் ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் இருக்கும். அது ஜென்ரலைஸ் ஆங்ஸைட்டி டிசார்டரில். ஆனால் பேனிக் அட்டாக்ல ஒரு குறைஞ்ச ஒரு டைம்குள்ள இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வரும். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆங்ஸைட்டின்னு இன்னொன்று இருக்குது. சோஷியல் ஆங்ஸைட்டி இஸ் சம்திங் நத்திங் பட் சோஷியலாக இன்னொருத்தவங்ககிட்ட ஒரு மாதிரி அவங்களால பேச முடியாது. வெளியில் போனால் மற்றவங்க அவங்கக்கிட்ட பேசுவாங்களோ, ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாமல் ஒரு மாதிரி ஃபூலிஷாக பதில் சொல்லிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். they'll be very uncomfortable socializing with anybody.
ஸோ அகெயின் பால்பிட்டேஷன் ஆஃப் த ஹார்ட் இருக்கும். ஸ்டமக்கில் ஒரு எப்போ பாரு வயிற்று வலி சொல்லுவாங்க, ஒரு ஸ்டமக் கேக் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் ஒரு இந்த சோஷியல் ஆங்ஸைட்டியில் இருக்கவங்க வந்து ரிஜிட்டாக இருப்பாங்க, அதாவது கை கால்லாம் அப்படி இதுவாக இருக்கும், கண்ணு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஜென்ரலைஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டர் பார்த்தோம், பேனிக் டிஸார்டர் பார்த்தோம், பேனிக் அட்டாக்கோட. அப்புறம் சோஷியல் ஆங்ஸைட்டி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோபியா ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இருக்குது. ஃபோபியாங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் ஃபோபியாவாக இருக்கும். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க மோர் தென் நீடட். அதாவது நமக்கு ஒரு நாயை பார்த்தா பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனால் நாயை பார்த்தோன்னே கை கால் அப்படியே வலவலத்து போயிடும், இடுப்புலேருந்து கீழே நடக்கவே முடியாமல் ஒரு மாதிரி ஆகிடும், வேத்து விறுவிறுத்து போயிடும். அவங்களுக்கு வந்து உலகமே அந்த எல்லாமே இருட்டுட்டு வரும், உலகமே என்னமோ ஆயிட்ட மாதிரி அந்த நாய் மேலே போட்டு கொதற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு பயம் நெஞ்சுக்குள்ள. ஐயோ அந்த நாய் இருக்கு, வீட்டு பக்கமே போக மாட்டேன்டா அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோபியா அவங்களுக்கு. நாய் மேலே, பூனை மேலே, அப்புறம் மோஸ்ட்லி ஸ்கார்பியன், தேளு கொட்டும் இல்லையா. நம்ம ஊர்லெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய, நான் இருந்த காலத்தில் சொல்கிறேன், இது சீக்காய் டப்பாக்குள்ள கையோடுவோம், டொக்குன்னு கொட்டும். அப்புறமா ஐயோ தேளு கொட்டுச்சுன்னு ஓடுவோம். அதனால நம்ம இந்த ஸ்கார்பியன் அது படத்தில் பார்த்தா கூட கொஞ்சம் பயம் இருக்கும் நமக்கு. அதுதான் ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. இது தவிர உங்களுக்கு வந்து இதில் உயரத்துக்கு போனீங்கன்னா, எலிவேட்டர் எடுத்தீங்கன்னா, எலிவேட்டர் என்ன இந்தியாவில் லிஃப்ட்னு சொல்லுவோம் இல்லைன்னா, லிஃப்ட்டில் போனீங்கன்னா அப்போ வந்து ஐயோ அந்த கதவை திறக்காமல் போயிருமோ அந்த இதில் அந்த ஒரு பயம், அது கிளாஸ்ட்ரோஃபோபியா, அந்த ஒரு ஃபோபியா, அடப்பு, இங்கிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து வரும்போது கிளாஸ்ட்ரோஃபோபியா வந்துடும். அது தவிர உங்களுக்கு வந்து ஹைட்ஸ், பெரிய உயரமான பில்டிங்கில் மேலே போனீங்கன்னா கீழே பார்த்தா கிருகிருன்னு வரும், படப்படுப்பு வந்துடும். இதே இந்த ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஃப்ளைட் பண்ணலான்னா எனக்கு ஒரே பயங்க, எனக்கு மருந்து போட்டு தூக்க வச்சுருங்க, அப்போ தான் என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மைதாங்க. அவங்களுக்கு அந்த ஏர்பிளைனில் ஏறுறதே பயம். அப்போ அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, ஏதோ கெடுதல் நடந்துற போது, எங்கேயோ பிளேன் உழுந்து உடஞ்சிட போகுது, அது மாதிரிலாம் நம்மளை இதாகிடுவாங்க, யாரோ அட்டாக் பண்ணி பாம்பு போட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு. அப்புறம் ரிசீவிங் இன்ஜெக்ஷன், நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டு போகும்போது அப்படியே டைட்டாக பிடிச்சி நீடில் ஒழிஞ்சிடுற மாதிரிலாம் செய்வாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அது ஃபோபியா. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, பிளட்டு ட்ரா பண்ணுறது. ரொம்ப நிறைய பேர் மயக்கடிச்சும் ஊந்துருவாங்க, எந்த வயசாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப அப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபோபியாங்க. அப்புறம் சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம், இதை வந்து சோஷியல் ஃபோபியான்னு சொல்லுவோம். சோஷியல் ஆங்ஸைட்டி பார்த்தோம், இது வந்து சோஷியல் ஃபோபியா. சோஷியல் ஃபோபியாங்கிறது வந்து இந்த சோஷியல் இடத்துல போகிறதுக்கு, அதாவது வெட்டவெளி இடத்துல ஒரு மைதானத்தில் எதுனா நடக்குதுன்னா, இல்லைன்னா ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னா, இல்லைன்னா பேங்க்குக்கு போகணுன்னா, இந்த என்ன சொல்கிறது, ஒரு 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 ஸ்பெசிஃபிக் ஸ்பேஸில் போயிட்டு நீங்கள் இன்னொருத்தரோட இன்டராக்ட் பண்ணணுன்றது வந்து அவங்களுக்கு பயங்கர பயமாக இருக்கும். தம் வீட்டிலேருந்து வெளியில் எங்கே போனாலுமே இது வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் வந்துருச்சுன்னா என்னமோ அவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதுனால எதையா ஒன்று கெட்டியமாக பிடிச்சிப்பாங்க. சில பேர் வந்து ஒரு பையில் சாமி படத்தெல்லாம் வச்சு அந்த பையை அப்படி கெட்டியமாக பிடிச்சிட்டு எங்கே போனாலும் போவாங்க. இதெல்லாம் ஆங்ஸைட்டியை பொறுத்து தான் இருக்குது. அது தவிர செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு ஒன்று இருக்குது, அது சின்ன பசங்களுக்கு தான் வரும். அது வந்து அம்மா அப்பா கிட்ட இல்லாத போது தூரம் போயிட்டு தான் ஐயோ அவங்க திருப்பி வரமாட்டாங்களோ அம்மா அப்பாவுன்னு ஒரு பயம் வரும். அதான் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிஸார்டர். இதில் வந்து பெரியவங்களுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒருத்தவங்களோடய சேர்ந்தே போவாங்க, புருஷனோடய சேர்ந்து போவாங்க, பையனோடய போவாங்க, பொண்ணோடய போவாங்க, இல்லை குழந்தைங்களை கூப்பிட்டுட்டே போவாங்க எங்கே போனாலும். அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க தான் தைரியம் கொடுக்குற மாதிரி சின்ன குழந்தைங்க கூட இருக்கும். ஆனால் அவங்க அதனால அந்த செப்பரேஷன் ஒரு பயம் வந்துடும். என்ன பயம் தெரியுங்களா, ஐயோ இவங்களை நான் விட்டுட்டு போகிறேன் அவங்களுக்கு ஏதோ ஆயிடுமோன்ற ஒரு பயம். தனக்கு எதுவும் ஆகும் இல்லை, அவங்களே இவங்க காப்பாற்றுறாங்களா, அவங்களே இவங்க பார்த்துக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பயம். இன்னொன்று ரொம்ப ரேராக இருக்குங்க, அது வந்து செலக்டிவ் மியூட்டிசம்னு பேர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செலக்டிவ் மியூட்டிசம்ங்கிறது வந்து ஒரு ஒரு 5 வயசுக்கு முன்னாடி அப்போ தான் நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க. அதை 5 வயசுக்கு முன்னாடியிலேருந்து டயக்னோஸ் பண்ணோம் நம்ம. அது என்னென்னா எல்லாம் நல்லாவே பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் வரும்போது சடனாக பேச்சுவார்த்தையை நிறுத்திடுவாங்க, பேசவே மாட்டாங்க, அப்புறம் திருப்பி நார்மலே பேசிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இதுங்கெல்லாம் நாங்கள் ஆங்ஸைட்டி டிஸார்டர் பற்றி முழுக்கும் பேசினோம். நேயர்களே, உங்களோட வந்து அடுத்த வீடியோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இத்தனை விதமான ஆங்ஸைட்டியை வச்சுட்டு நம்ம எப்படி வாழுறது, இதுக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, இது வராமல் தடுக்க முடியுமா, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இதுதாங்க அடுத்தது. டெஃபினட்டாக டு பி கண்டினியூ. டெஃபினட்டாக உங்களோட திருப்பி பேசணும்னு ஆசைப்பட்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.